Hi students, I hope my students are very good. Take care of yourself everyone. Okay, very good. Stay home, stay safe, stay healthy everyone. வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்லும். மூக்குவாய் நன்றாக மூடியிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மேலும் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்போம். நம்முடைய கரங்களை அவ்வப்போது சோப்பு போட்டு நன்றாக கழுவுவோம். Okay, good. In this video, we are going to learn 6th standard term 1 English. Unit 1, Supplementary, page number 103. ஸோ துணை பாடப்பகுதியை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கோம். ஸ்டோரியோட டாபிக் Owlie. Owlie, that is a owl நேம். அதாவது இந்த ஸ்டோரியில் இடம்பெறக்கூடிய ஒரு அவளோட நேம் தான் வந்து Owlie. ஓகே, ஸோ அவள் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், இந்த பறவை வந்து இரவில் தான் அதிகமாக தன்னுடைய உணவுக்காக வேட்டையாடும், உணவு சேகரிக்க செல்லும். பகலில் பெரும்பாலும் அது ஓய்வெடுக்கும் என்று நாம் பாடங்களில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம், ஆந்தைக்கு இரவில் கண் பார்வை நன்றாக தெரியும்னு படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அந்த பறவையை பற்றி ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. மாம், பாயல் ஏல்ட் இன் பேனிக், Owlie is gone. பாயல் வந்து பதற்றத்தோடு அம்மா கிட்ட கத்தி சொல்கிறா, அம்மா Owlie போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. Where would she have gone, பாயல்? Her mother said crossly. அது போய் எங்கே போயிருக்கோம், அவள் எங்கே போயிருப்பா, அங்கே தான் இருப்பா. She was right there, sleeping in her cage a little while ago. இப்போது சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன், அவளுடைய கூண்டில் ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருந்தா பாரு. But she's not there now. ஆனால் இப்போ அவள் இங்கே இல்லைம்மா. And mom, the door to the garden is open. அதோட தோட்டத்து பக்க கதவும் திறந்திருக்கு. That got Poyle's mother running into the room. Sure enough, there was no sign of Owlie. அதை கேட்டதுமே அம்மா வேகமாக அந்த அறைக்கு சென்று பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அந்த Owlie இருந்ததற்கான அடையாளமே அந்த அறையில் இல்லை. What was an owl doing in your house, you ask? Well, Poyle's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. அதாவது அந்த வீட்டில் ஆந்தைக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க தானே? ஆமாம், நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஓகே, பாயல்ஸ் ஹவுஸ் வாஸ் ஹோம் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ். பாயலுடைய வீடு வந்து அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் ஒரு வீடு போன்றது தான். முக்கியமாக abandoned அப்படின்னு பார்த்தோன்னா கைவிடப்பட்ட விலங்குகள். இந்த விலங்குகளை எல்லாம் பராமரிக்கிறது தான் வந்து பாயலும் அவர்களுடைய அம்மாவுடைய ஹாபியாக இருந்தது. People brought lost dogs, injured cats and baby birds that had fallen out of their cages to Poyle's mother. அதாவது பாயலுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களால் கைவிடப்பட்ட நாய்கள், மேலும் காயப்பட்ட பூனைகள், பறவை குஞ்சுகள், இப்போ கூட்டிலிருந்து தவறி கீழே விழுந்துட்டு அந்த பறவைகளுடைய சின்ன சிறிய குஞ்சுகள், ஏன்னா எல்லாத்தையும் வந்து அவங்க பாதுகாப்பாக கொண்டு வந்து தங்களுடைய வீட்டில் வளர்க்குறது தான் பாயலுடைய அம்மாவுடைய ஹாபி. It wasn't that they had a large farm or even a large house. இத்தனைக்கும் அவங்கக்கிட்ட பெரிய பண்ணையோ பெரிய வீடோ இல்லை. It's just that everyone knew that Poyle's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு பெரிய வீடு இல்லைனாலும் பாயலுடைய அம்மா கிட்ட இருக்குது, என்ன இருக்குது, மிகப்பெரிய இதயம் இருக்குது, எல்லாரையும் பாதுகாக்கணும், எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய இதயம் இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ், யாரெல்லாம், இந்த பறவைகள்லாம் எதிர்பார்க்காத விருந்தாளிகளாகவும் வருவாங்க. அப்படி தான் ஒரு நாள் என்னாச்சுன்னா, Owlie's advent had been memorable. Owlie அவங்க வீட்டுக்கு வந்த கதையும் மறக்க முடியாத ஒன்று. Shifali Didi had just turned up one day carrying a carton. ஷிஃபாலி தீதி ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது அவங்க ஒரு அட்டைப்பெட்டியை எடுத்துகிட்டு வந்தாங்க. When Poyle's mother opened the carton, there was the smallest of owlets sitting in one corner, a small ball of brown and grey. பாயலுடைய அம்மா அந்த காற்றனை திறந்தபோது, அந்த அட்டைப்பெட்டியை திறந்தபோது அதில் ஆந்தையுடைய சிறிய ஆந்தைகள் இருந்தது. ஓகே, owletsனால் தெரியும் இல்லையா? ஆந்தையின்
குஞ்சுகள் இருந்தது. ஸோ அது எப்படி இருந்ததுன்னா ஒரு சிறிய பந்து போல் ப்ரௌன் அண்ட் கிரே கலரில் இருந்தது. பாயலுடைய அம்மா அதை ரொம்பவும் மெதுவாக பாதுகாப்பாக எடுத்தாங்க. அந்த அட்டைப்பெட்டியிலிருந்து எடுத்து அவங்க நாய்கள் கிட்ட பேசுவது போலவே அந்த ஆந்தையை சிறிய ஆந்தைக்கிட்டையும் பேசினாங்க. She had never handled owls before, so she was very careful not to get pecked. அதாவது அம்மா இதற்கு முன்னாடி ஆந்தைகளை எப்போதுமே ஹேண்டில் பண்ணதில்லை. அதனால் அவங்க ரொம்பவே கவனமாக அந்த பறவையை பார்த்துக்கிட்டாங்க. When the owl got used to her and seemed relaxed enough, Paul's mother placed her inside a cage. அதாவது அந்த owlை அவங்க ரொம்பவும் பாதுகாப்பாக எடுக்கணும்னு நினச்சாங்க. மேலும் அது வந்து ரிலாக்ஸாகவும் இருக்கணும் போதும் அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க. அதோட அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூண்டுக்கு உள்பகுதியில் அதை வச்சாங்க, பாதுகாப்பாக இருக்கட்டும்னு. There were always empty cages in Paul's house. எப்போதுமே பாயலோடைய ஹவுஸில் வந்து empty cages, அதாவது காலியான கூண்டுகள் இருக்கும். ஏன்னா just in case a bird dropped in, the baby owl climbed on the rod and settled herself. ஏன்னா எப்போ வேணாலும் பறவைகள் வந்து பாயலுடைய வீட்டுக்கு வரலாம். அதனால் அவர்களுடைய வீட்டில் எப்போதுமே பறவை கூண்டு இருக்கும். இப்போது அந்த பேபி ஆல் வந்து அந்த கூண்டோட ராட் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு ஏறி உட்காந்துக்குச்சு. மாம், வாட் ஷெல் வி காலர்? நம்ம இதை என்னன்னு கூப்பிட்றது அம்மா அப்படின்னு ஆஸ்க்டு பாயல் கேட்குறா. பாயல் ஆல் எக்ஸைட்டட். யூ சூஸ் என் நேம் said her mother smiling. ஸோ அம்மா சொல்லிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே, நீயே ஒரு பெயரை செலக்ட் பண்ணு. How about Owlie? ஆஸ்க்டு பாயல். அவுலிங்கிறது எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்குறா பாயல். So Owlie it was. The name was settled, but there was a bigger problem. What does one feed an owl? அதாவது இப்போ அதுக்கு அவுலின்னு பேர் வச்சாச்சு. அந்த அவுலியும் வந்து அவங்க வீட்டில் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறதுல மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இந்த அவுலுக்கு என்ன உணவு கொடுப்பது. அதுவும் மிக சிறிய ஆந்தை, அதற்கு எப்படி உணவு கொடுப்பது? Owls are hunters. They eat rats and snakes and frogs. And in Paul's house, they were all vegetarian, even the dogs. அதாவது ஆந்தைகள் வந்து வேட்டையாடுபவர்கள். ஸோ அது என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோன்னா ரேட்ஸ், எலிகள், பாம்புகள் மற்றும் தவளைகளை தான் வேட்டையாடி சாப்பிடும் இந்த ஆந்தைகள். ஸோ இப்போ பாயலோடைய வீட்டில் பார்த்தோன்னா எல்லாருமே வெஜிடேரியன் தான், யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. யார்? நாய்கள் உட்பட. அவர்கள் வீட்டில் மக்களால் கைவிடப்பட்ட நாய்களை வளர்க்குறாங்க இல்லையா, அடிப்பட்ட பூனைகள்னு எல்லாமே வந்து வெஜிடேரியன் தான், யாருமே நான் வெஜிடேரியன் கிடையாது. பாயல்ஸ் மதர் வாஸ் டோட்டலி ஆன்டி மீட். ஸோ அவங்க வந்து அந்த அசைவ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முற்றிலும் எதிரானவங்க. ஸோ அவங்க வீட்டில் அசைவ சாப்பாடே கிடையாது. பட் now that Owlie had come to stay, she had to get over her dislike for meat. There was another reason why that day was memorable. It was the first day that meat was brought to the house. Paul got the number from a friend and called the meat shop to ask them to deliver off a kilogram of minced meat to the house. They put the meat before Owlie. ஸோ இதுவும் ஒரு காரணம் என்னென்னா முதல் முறையாக அவங்க வீட்டுக்கு வந்து அந்த மீட் கொண்டு வரப்படுது. ஸோ அந்த ஒரு காரணமும் இந்த அவுலியை மறக்க முடியாததுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ முதல் நாளாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்து மீட் வாங்கிட்டு வராங்க. இப்போ பாயல் என்ன பண்ணால் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த மீட் ஷாப்லேருந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்ட அந்த கறியை ஒரு 1/2 கிலோகிராம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்க சொல்கிறா. தே புட் த மீட் பிஃபோர் அவுலி. அவங்க இப்போது அவுலிக்கு முன்னாடி அந்த கறி துண்டுகளை வைக்கிறாங்க. Of course, Owlie didn't know what to do with it. She was just a baby. After all, ஆமாம், அவுலி வந்து மிக சிறிய ஒரு பறவை, அதற்கு எப்படி சாப்பிடணுன்னே தெரியாது, ஏன்னா அது ஒரு குழந்தை இல்லையா. If the mother owl had been there, she would have softened the meat and shoved it down Owlie's throat.
இப்போது அந்த மதர் ஹவுல் இங்கே இருந்திருந்தாங்கன்னா அந்த மீட்டை அவங்க ரொம்பவே சாஃப்டாக ஆக்கி அந்த ஹவுலுக்கு தண்டைக்குள்ளார அவங்க வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்காக. Poyal's mother decided she had to be mother owl. She picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up with until it was soft. அதாவது இப்போது பாயலுடைய அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, தன்னை ஒரு மதர் அவுலாக நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து மிகச்சிறிய டைனி பிட் எடுத்து அந்த மீட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக்கி அதுக்கு கொடுக்க போனாங்க. Then with her left hand she pressed open Owlie's beak and shoved the food down. இப்போது தன்னுடைய இடது கையால் அவங்க வலது கையால் எடுத்த அந்த சின்ன பீஸை வந்து அந்த பீக்கை அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வச்சாங்க. In a second Owlie fell off her perch on the floor of the cage. She lay on her back on the floor of the cage with feet up in the air. இப்போது அது என்னாச்சுன்னா அம்மா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணுன்னு அந்த எடுத்து அந்த பறவைக்கிட்ட ஊட்டுறதுக்கு போனாங்க, அந்த பறவையை எடுத்து. ஆனால் அது என்னாச்சுன்னா ஃபெல் டவுன், கீழே விழுந்துருச்சு. ஸோ பாயல் வந்து மாம், பாயல் cried, you have killed her. Poyal's mother was equally harsh. Oh, she said, oh, what I have done. The poor little bird. After Poyal and her mother had finished carrying and hugging each other, they started talking bravely about where to bury Owlie. Just then Owlie opened one eye and then the other. She got onto her feet and quietly climbed the perch. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃபுல்லாக பயந்துட்டாங்க. அந்த பறவையை அவங்க கொன்னுட்டதா, அது வந்து இறந்துடுச்சு, அது அதால் நமக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சி இவங்க 2 பேருமே ஃபுல்லாக பயந்துட்டாங்க. ஸோ பாயலும் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அவுளி வந்து ஒரு கண்ணை திறந்தது. அதன் பிறகு தன்னோட கால்களால் எழுந்து கிளைம் பண்ணுச்சு. Poyal learned later that falling on her back and pretending to be dead was Owlie's way of defending herself against danger. ஸோ பாயலுக்கு இப்போ தான் அது நினைவுக்கு வருது. இந்த அவுல்ஸ்லாம் என்ன ஆகும்னா தனக்கு ஆபத்து வரும்போது தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அது இறந்துட்டது போல் நடிக்கும். Not that Poyal's mother was a danger to Owlie, but the baby owl did not know that then. So that was Owlie's first day at home. ஆனால் அந்த பாயலுடைய அம்மா வந்து அந்த அவுளிக்கு டேஞ்சர் அப்படிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது இல்லையா? ஆமாம். ஸோ அதனால தான் அது அவ்வாறு செய்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அவுளியோட ஃபர்ஸ்ட் டே இன் தட் ஹவுஸ். ஓகே, அந்த வீட்டில் அதுதான் முதல் நாள் அவுளியோடது. In the beginning, Owlie had to be forced to eat. That was mom's job. அந்த பிறகு தொடக்கத்தில் என்ன ஆச்சுன்னா அவுளிக்கு ரொம்பவே கட்டாயப்படுத்தி உணவு ஊட்ட வேண்டியதாக இருந்தது. அது வந்து அம்மாவுடைய வேலை தான், அம்மா தான் அந்த வேலையை செய்தாங்க. But Owlie soon realized that if a hand came towards her it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. ஸோ அதன் பிறகு கொஞ்ச நாளில் அந்த அவுளி ரியலைஸ் பண்ணிச்சு, அது புரிந்து கொண்டது. ஸோ அந்த கை நம்முடைய வாய்க்கிட்ட வருதுன்னா அதனுடைய பொருள் உணவு என்பதை புரிந்துச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய பீக்கை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிது, சாப்பிட ஆரம்பிச்சிது. Only Owlie found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This meant lots of bitten fingers for Poyal and her mother. ஸோ அது வாய் திறக்கும்போது அதற்கு உணவு கொடுத்து பாயலுடைய அம்மாவுடைய ஃபிங்கர்ஸை அது நிறைய தடவை கொத்தியிருக்கு, கடிச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் அவங்க கடித்த அந்த விரல்களை கூட பொருட்படுத்தாமல் அந்த அவுளியை வளர்த்துட்டு வந்தாங்க. Reading up more about owls and their habits, Poyal discovered that Owlie was a spotted owlet. அதாவது பாயல் வந்து அவுல்ஸை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டா, மேலும் அதனுடைய பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ ஷி ஹேட் த டைப்பிக்கல் கிரே ப்ரௌன் கோட், ஹெவிலி ஸ்பாட்டட் வித் ஒயிட், த பேல் ஃபேஸ், yellow ஐஸ் அண்ட் ஒயிட் நெக் பேண்ட். அதாவது இது போன்ற கிரே ப்ரௌன் கோட் போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த அவுல் வந்து ஹெவிலி ஸ்பாட்டட் வித் ஒயிட் அண்ட் பேல் ஃபேஸ்,
அதோட yellow ஐஸும் அதுக்கு இருக்கும். அதனுடைய நெக் பேண்டும் ஒயிட் கலரில் இருக்கும். which looked like a ribbon. Poyle decided. ஸோ பாயல் வந்து முடிவு செய்தாங்க என்னென்னா soon Poyle took over the job of looking after Owlie. ஸோ அம்மா கிட்டேருந்து அந்த ஒர்க் வந்து இப்போ பாயலுக்கு மாறிடுச்சு. இப்போ பாயலுடைய வேலை தான் அவுலியை பார்த்துக்கிறது. she saw that the gauge was cleaned every day. பாயல் தான் வந்து தினமும் அந்த அவுலியோடைய குண்டை சுத்தம் பண்ணி க்ளீனாக தினமுமே பார்த்துக்கணும். she filled the water bowl. அங்கே அவுலிக்கு வைத்திருந்த அந்த பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கணும். once Owlie began to eat by herself. ஸோ கொஞ்ச நாளில் என்னாச்சுன்னா அவுலியே தானே உணவை சாப்பிட ஆரம்பிச்சுது. Poyle too could feed her. She loved the way Owlie took a piece of raw meat from her hand. During the day, Poyle kept the cage covered. Owls are night birds, so they slept during the day. அதாவது owlsலாம் வந்து இரவு நேர பறவைகள். இரவு நேரத்தில் உணவு தேடக்கூடிய இறை தேடக்கூடிய பறவைகள்ங்கிறதுனா அது பகல் நேரத்தில் பெரும்பாலும் தூங்கிட்டு தான் இருக்கும். At night, when owls are active, Poyle took off the cover. They had decided that they would let Owlie fly away once she had grown bigger. But that meant that she had to learn to fly. To do that, Owlie had to be in a closed room. அதாவது அவங்க நினச்சாங்க வந்து அவுளி வந்து பெரியவளான அப்புறம் அவளே பறந்து உணவு தேட கற்றுக்கணும். அதனால் அவங்களுடைய நீண்ட நேர டிஸ்கஷனுக்கு பிறகு அவங்க அந்த அவுலியை ஒரு மூடிய அறைக்குள்ளார கொண்டு போய் வைத்தாங்க. ஆஃப்டர் எ மச் டிஸ்கஷன், அதாவது நீண்ட நேர விவாதத்திற்கு பிறகு அவுலிஸ் கேஜ் வாஸ் ஷிஃப்டட் டு த லைப்ரரி. ஸோ அந்த ரூம்லேருந்து லைப்ரரிக்கு மாற்றிட்டாங்க. தட் வாஸ் எ லவ்லி ரூம் வித் 2 doors. One which led the rest to the house and the another opened into the garden. ஸோ அந்த லைப்ரரியில் எப்படி இருக்குன்னா அது மிகப்பெரிய ரூமு, ஒரு டோர் வந்து வீட்டு பக்கமாகவும் இன்னொரு டோர் வந்து தோட்டத்து பக்கமாகவும் இருக்கும். ஸோ அந்த லைப்ரரி ரூமுக்கு 2 பக்க கதவுகள் இருந்தது. It had tall bookshelves and she spent hours there reading all kinds of books. So it was also Poyle's favorite room. அந்த பாயலுடைய ஃபேவரட் ரூம். அங்கே மிகப்பெரிய புக் ஷெல்ஃப்ஸ்லாம் இருக்கும். அவள் பல மணி நேரம் லைப்ரரியில் தான் இருப்பாளே, ஏன்னா அவள் அனைத்து விதமான புத்தகங்களையும் படிக்கணும்னு விருப்பப்படுவாள். The bookshelves also had lots of little knickknacks. Her mother loved pretty things and displayed them here along with the books. அதோட பாயலுடைய அம்மாவுக்கு வந்து சிறு சிறு அழகு சாதன பொருட்கள்லாம் மிகவுமே பிடிக்கும். அதனால் அவங்க அதெல்லாம் கொண்டு வந்து அவங்களுடைய லைப்ரரியில் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பியூட்டிஃபுல் பீசஸ் ஆஃப் பாட்ரி, டால்ஸ், என்ன அவங்க எங்கே ட்ராவல் பண்ணுறாங்களோ wherever they had traveled, and of course wooden and clay animals and birds from all around the world. இந்த உலகத்தில் அவங்க எங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடியதை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த லைப்ரரியில் அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. Once Owlie was moved to the library, strict rules were laid down for everyone in the house. The 2 doors were never to be left open, not at night, not in the day. Every night, Poyle would leave the gate door open and put a plate of mincemeat on top of the gate. This was so that when Owlie flew out of her gate, she could also learn to find her food. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடப்பட்டது. லைப்ரரியோட 2 டோரும் எப்போதுமே மூடி தான் இருக்கணும், பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி. அதன் பிறகு பாயல் இரவு நேரத்தில் என்ன பண்ணுவான்னா கூண்டுக்கு மேல் புறமாக அந்த உணவை வைத்துட்டு கூண்டை ஓப்பன் பண்ணி விட்டுவாங்க. ஏன்னா அவுளி வந்து தன்னோட உணவை தானே தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்ணும். அப்போது தான் அவள் பெரியவளாக வளர்ந்த பிறகு பறக்கிறதுக்கும் கற்றுப்பா, உணவு தேடவும் கற்றுப்பா அப்படிங்கிறது அவங்களுடைய பிளானு. அதனால் அவங்க அதை செய்துட்டு இருந்தாங்க. அதுவும் துண்டு துண்டாக்கப்பட்ட அந்த மீட் தான் வைத்திருந்தாங்க. ஓகே, இதன் மூலமாக அவள் பறக்கவும் கற்றுப்பா. ஓகே, ஸோ இப்போ திறந்து விட்டு அந்த ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, initially Poyle would shut the gate door every morning when she popped in to say hello to Owlie before going to school.
She would always find Owlie in her perch inside the cage, though the cage door was still open. But Paul knew Owlie was flying because she found bits of meat all over the room. After some time, Paul stopped shutting the cage door even during the day. After all, people seldom went into the room all day, and Owlie was always asleep, so there seemed little point. So பெரும்பாலும் வந்து அந்த கேஜ் அவுலியோட கேஜ் வந்து மூடப்பட்டு தான் இருக்கும். பாயல் வந்து டெய்லி மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஹலோ சொல்லிட்டு போகிறது அவளுடைய வழக்கம். பாயல் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுவா இல்லையா. அதன் பிறகு அவள் கொஞ்ச நாளில் என்ன தெரிஞ்சுக்கிட்டா அவுலியோட கேஜ் வந்து ஓப்பனில் இருந்தாலும் அது அந்த கூண்டுக்குள்ளாரத உட்காந்துட்டு இருந்தது. அந்த கூண்டை விட்டு அது வெளியே வரல அப்படின்னு அவள் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு தெரியும் என்னென்னா அவுலி வந்து இரவு நேரத்தில் பறந்து உணவை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றா. அந்த ரூம் முழுவதுமே அவள் பறக்கிறா அப்படிங்கிறத பாயல் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா. ஸோ அதன் பிறகு பீப்புள் எப்போவாது சில நேரத்தில் அறிதான் அந்த ரூமுக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தாலும் நம்முடைய அவுலி வந்து தூங்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? குட். Every day when Paul came back from school, the first thing she did was to peep into the library. Usually she would find Owlie fast asleep on a perch, but today it was different. The cage was empty and there was no sign of Owlie. And the door to the garden was open. "Mom," Paul howled. "Who left the garden door open? How will we find Owlie now?" "Don't panic," said Mom. "She must be somewhere around." They shut the garden door and looked in every corner of the room, behind doors, on top of the tall bookshelves, in every nook and cranny. No Owlie. அதாவது ஸோ எவ்ரிடே வந்து பாயல் வந்து ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்ததுமே முதல்ல என்ன பண்ணுவான்னா அவுலியை பார்த்து ஒரு சத்தம் கொடுத்துட்டு அப்புறம் அவளுடைய வேலைகளை பார்க்குறதுக்காக போவாள். ஸோ அது போல் இன்றைக்கும் லைப்ரரிக்கு வந்து பார்க்குறா. ஸோ எப்பவும் போல் அது அதனுடைய கேஜில் அப்படியே தூங்கிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி வந்தா. ஆனால் இன்றைக்கி சற்று வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா கூண்டு காலியாக இருந்தது. அங்கே அவுலி இருந்ததுக்கான எந்த அடையாளமுமே இல்லை. அதன் பிறகு கார்டனுடைய டோரும் ஓப்பனில் இருந்தது. அதனால் பாயல் ரொம்பவே பயந்துட்டு அம்மாவை கூப்பிட்றா. யார் இந்த கார்டன் டோரை ஓப்பன் பண்ணி வச்சது அப்படின்னு சத்தம் போடுறா. அதோட அம்மா கிட்ட கேட்குறா, எப்படி இப்போது நம்ம அவுலியே தேடுறது, அது எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பாயல் கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, "டோன்ட் பேனிக், நீ பயப்படாத. ஸோ நம்ம அதை சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். அது எங்கேயும் போயிருக்காது, இங்கே தான் பக்கத்தில் எங்காவது இருக்கும். ஸோ நீ வந்து கார்டன் பக்கம் இருக்கக்கூடிய ரூம் டோரை க்ளோஸ் பண்ணு. ஸோ நம்ம டோருக்கு பின்னாடி பார்க்கலாம், இந்த உயரமாக இருக்கக்கூடிய புக் ஷெல்ஸுக்கு மேலே பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே அவுலியே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். Tears ran down Paul's cheeks. ஸோ இப்போ என்னாச்சுன்னா அப்படியே பாயலுடைய கண்கள்லேருந்து நீர் தாடை வழியாக அப்படியே பெருக்கெடுத்து வந்துட்டுருக்கு. They had wanted Owlie to fly away, but not so soon. அவங்க அவுலி வந்து பறக்கணும், இங்கேருந்து பறந்து போய் உணவு தேடி அது பழகணும்னு தான் விருப்பப்பட்டாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இல்லை. She was still so small. ஏன்னா அவள் இன்னும் சிறிய பறவை தான். How would she hunt for food? அவ்வளோ சிறிய பறவையான அவள் எப்படி தனக்கான உணவை அவள் வேட்டையாடி சாப்பிடுவா? What if a kite or eagle swooped down on her? ஸோ இப்போ ஏதோ ஒரு பருந்தோ பறவையோ ஏதோ ஒன்று அதை வந்து அடித்து சாப்பிட்டா என்ன பண்ணுறது? Finally Mom said, "Well, now Owlie has gone." சரி, நல்லது தான், சரி அது பறந்து போயிடுச்சு, விடு. "We may as well as leave the doors open and air the room." சரி, இதுக்கு மேலே நம்ம இந்த கார்டன் டோரை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், காற்றும் நல்லபடியாக வரும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க, வைப்பிங் her tears. ஸோ அவளுடைய கண்ணீரை அப்படியே தொடச்சி விடுறாங்க. Paul threw open the doors to the room. She hoped secretly that Owlie would come in if the doors were kept open. ஸோ பாயல் வந்து அப்படியே ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி வைக்கிறா. ஸோ அவளுக்கு ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. என்னென்னா அது யாருக்கும் தெரியாமல் மீண்டும் இந்த ஓப்பன் பண்ண டோர் வழியாக மீண்டும் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அவள் நம்பிக்கையோடு அந்த கதவுகளை திறந்து வைக்கிறாள். Mom left the room to go to their afternoon hurdles. When she came back a couple of hours later, Paul was sitting gazing
mournfully at Owlie's gate. அதாவது அம்மா அங்கேருந்து போயிட்டாங்க, தன்னுடைய ஆஃப்டர்நூன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 2 மணி நேரம், couple of hoursனால் 2 hours. அதன் பிறகு அவங்க வராங்க. அப்போவும் வந்து பாயல் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த காலியான அவுலியோட கேஜே பார்த்துட்ருக்கா. Why don't you find yourself a good book to read? சரி, நீ ஏன் போயிட்டு உனக்காக ஒரு நல்ல புத்தகமாக எடுத்து படிக்கக்கூடாது அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. She knew that reading a book was the only way Poyal would cheer up. ஸோ ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஸோ அவளை வந்து மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழி வந்து புத்தகங்களை படிக்க வைப்பது தான் அப்படிங்கிறது அம்மாவுக்கு நல்லபடியாக தெரியும். மீண்டும் அவளை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் அப்படின்னு அம்மா நினச்சாங்க. When Poyal was sad, she always read. எப்போல்லாம் பாயல் வந்து சோகமாக வருத்தமாக இருக்காளோ அப்போல்லாம் புத்தகங்களை படிப்பாள். ஓகே, signed Poyal and started looking for a book she had not read. சரி அப்படின்னு சொல்கிற விதமாக அவள் தலையாட்டிட்டு அங்கேருந்து போயிட்டு லைப்ரரியில் இது வரைக்கும் படிக்காத ஒரு நல்ல புத்தகமாக அவள் தேட ஆரம்பித்தாள். She noticed a curio on a shelf that she had never noticed before. Hello, where did this one come from? She wondered. Where did her mother get the owl from? She was about to pick it up when the curio opened one eye. It was Owlie pretending to be a curio. Mom, bawled Poyal. She's back. Don't you ever give me a fright like that again. She scolded the owl as she put her back in her cage. Poyal swore. Later the Owlie winked back at her. She probably did. அதாவது அவள் வந்து ஒரு அருங்கலை பொருள் ஒன்று கவனிச்சா, அதாவது ஷெல்ஃபுக்கு பக்கத்தில். இதற்கு முன்னாடி அவள் அதை பார்த்ததே இல்லை. ஹலோ, where did this one come from? She wondered. அவள் போயிட்டு அந்த பொருள்கிட்ட பேசா. நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் அதை தொடும்போது where did her mother get the owl from? ஸோ இந்த ஆந்தையை என்னோட அம்மா எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? She was about to pick it up when the curio opened one eye. அதாவது அவள் அதை பிடிச்சி தூக்கும்போது அது தன்னோட ஒரு கண்ணை ஓப்பன் பண்ணுச்சு. அந்த சிற்பமாக நின்றுட்டு இருந்தது தன்னோட கண்ணை ஓப்பன் பண்ணுச்சு. இட் வாஸ் Owlie pretending to be a curio. இது Owlie, இது வந்து ஒரு சிலை போல, ஒரு சிற்பம் போல நடிச்சிட்டு இருந்திருக்கு. Mom, bawled Poyal. அம்மா அப்படின்னு ரொம்ப உரக்க சத்தமாக பாயல் கத்துறா. ஷீஸ் பேக். அவள் திரும்ப வந்துட்டா அப்படின்னு சத்தம் போட்டு பாயல் கத்துறா. அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறா, டோன்ட் யூ எவர் கிவ் மீ எ ஃப்ரைட்டன் லைக் தட் அகெயின். அப்போ அதுக்கிட்ட அவள் போய் சத்தம் போடுறா, நீ ஏன் இது போல் மறுபடியும் என்ன பயமுறுத்தாத. She scolded the owl as she put her back in her cage. ஸோ இப்போ அதை அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அந்த கூண்டுக்குள்ளே வச்சு மூடுறா. Poyal swore. Later the Owlie winked back at her. She probably did. ஸோ இப்போ பாயலுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவளுடைய பெட்டான Owlie வந்து திரும்ப வந்துடுச்சு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லையா? பாயல்ஸ் மதர் Owlie. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ நம்ம அனைத்து உயிரினங்களுமே, பறவையினங்கள் மட்டும் இல்லை, அனைத்து உயிரினங்களிடமே அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடம் நமக்கு நன்றாக தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் எந்த உயிரினத்தையும் வந்து தாக்கக்கூடாது, அவைகளை பயமுறுத்தக்கூடாது, முடிந்த வரைக்கும் அவைகளுக்கு உதவி செய்வோம். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைய வீடியோ பதிவில் நாம் விஜயா கோஸ் ரைட் பண்ண Owlie அப்படிங்கிற ஸ்டோரியை பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ ரியலிஸ்டிக்காக நம்ம கண்ணு முன்னாடி நடந்தது போலவே இருந்தது இல்லையா? அப்படியே நம்ம கண்ணை மூட்டி இமேஜின் பண்ணோன்னா, ஸோ அந்த பெட்டிக்குள்ளேருந்து ஒரு owlet வருது. அதை எடுத்த பாயலோடைய அம்மாவும் வளர்க்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு எப்படி உணவு கொடுக்கணும் அப்படின்னு தெரியல. மேலும் வந்து அந்த அவுல் வந்து மீட்டை சாப்பிடக்கூடிய பேர்டு, அது ஒரு ஹண்டர். ஆனால் பாயலோடைய வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன்ஸ். ஈவன் த டாக்ஸ், கேட்ஸ், அவங்க வளர்க்கக்கூடிய டாக்ஸ், கேட்ஸ் எல்லாருமே வெஜிடேரியன் தான். இருந்தாலும் அவங்க அந்த அவுலை எடுத்து வளர்க்கணும், அதை பாதுகாப்பாக நல்லபடியாக வளர்த்து பெரிய பறவையாக மாற்றி அதை வெளியே அனுப்பணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டு அவங்க வளர்க்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய இரக்க குணத்தை நாம் நிச்சயம் பாராட்டி ஆகணும். விஜயா கோஸ் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியை ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் அவர் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த
ஸ்டோரியை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் அவர்களும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும், அன்பாக அவைகளை நடத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்வார்கள். ஸோ ஷேர் அவர் வீடியோ அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நம்ம சேனலில் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிடும். நீங்களும் உடனடியாக அனைத்து பாடங்களையும் படிக்க முடியும். Stay home, stay safe, stay healthy everyone. Okay, good. Thank you so much all of you.